இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு தெரிந்த வேதம் என்கிற தலைப்பில் வைத்து உன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிற முக்கியமான காரியங்கள் சொன்னால், ஏரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோதுடைய காரியத்தை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இடைவருவாராக. ஏரோதுடைய வாழ்க்கை, அவன் ஒரு இஸ்ரவேலனாய் இருந்தாலும் தேவனுடைய பிரமாணங்களை குறித்து அவன் அறிந்திருந்தவன். கர்த்தரை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்திருந்த இந்த ஏரோது, அவனுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்கிறதை யோவான் ஸ்நானகன் காண்கிற பொழுது அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தர் என்பதாக இந்த ஏரோதுடைய முகமானது, அவருடைய மனதானது பாவத்தை சுட்டி காண்பித்ததான யோவான் ஸ்நானனுடைய தேவனுக்கு புறப்பட்ட அந்த வார்த்தையை கவனித்து கேட்காமல் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற ஏரோதுடைய மனநிலைமை நிமித்தமாய் ஏரோதுடைய சூழ்நிலை எப்படி மாறி போனது என்கிறது குறித்து இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இங்கே சொல்லப்படுகிற காரியம் சொன்னால், ஏரோது தன்னுடைய அண்ணன் மனைவியை வைத்துக் கொண்ட நிமித்தமாக யோவான் ஸ்நானகன் ஏரோதை கடிந்து கொள்கிறான், பாவத்தை குறித்து சுட்டி காண்பிக்கிறான். ஆனால் இங்கே ஏரோது தன்னுடைய பாவத்தை குறித்து மனம் மாறாதபடிக்கு பாவத்தை சுட்டி காண்பித்த யோவான் மேலே ஒரு கசப்புடையவனாக, ஒரு விரோதமாய் பார்க்கிறவனாய் ஏரோது காணப்பட்டு வசனம் சொல்லுகிறது, ஏரோதை கொலை செய்ய மனதாக இருந்தான். ஆரம்ப நாட்களே இந்த பாவத்தை சுட்டி காண்பிக்கிற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதான ஒரு சுபாவம், ஒன்று மனம் மாறுவதற்கு ஏதுவான சுபாவம் உண்டாகலாம், அல்லது பாவத்தை சுட்டி காண்பித்த மனிதர் மேலே ஒரு எரிச்சலாய், ஒரு கோபமாய் மாறுவதாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஏரோது பாவத்தை சுட்டி காண்பிக்கிற பொழுது, யோவான் ஸ்நானகன் ஏரோதுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிற பொழுது ஏரோது மனம் மாறுவதற்கு அவன் இடம் கொடுக்கப்படவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததான இந்த யோவான் ஸ்நானனை கொலை செய்ய அவன் மனதாக இருந்தான். காலங்கள் கடந்து ஓடுகிறது. இங்கே யோவான் ஸ்நானகனை ஏரோது சிறைச்சாலையில் வைக்கிற பொழுது, அது மாத்திரமில்லாமல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யோவான் ஸ்நானகனை அவன் இங்கே ஏரோது அணுகி சில காரியங்களை வினாவி யோவான் ஸ்நானகனுடைய ஆலோசனைப்படி நடப்பதற்கு அவன் மனதாக இருந்தான். இன்று அநேக தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியரை, கர்த்தருடைய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய தாசர்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் விரும்புவது உண்டு. அவர் சொல்லுகிற தேவனுடைய ஆவியானவர் சொல்லப்படுகிற இந்த பாவத்தை குறித்து எச்சரித்து பேசுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு மனம் மாறாதபடிக்கு தேவனுடைய தாசர்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட செயல்படுகிற எத்தனையோ என சபை மக்கள் உண்டு. ஆனால் அத்தனையும் ஏரோதுக்கு நடக்கக்கூடியதான சூழ்நிலை மூலம் மாறி போக சூழ்நிலை உண்டு. இங்கே அதே மார்க்கு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோதை இவன் காவல் பண்ணி, யோவான் ஸ்நானகனை இவன் காவல் பண்ணி ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாக இங்கே ஏரோது யோவான் ஸ்நானகத்தில் ஆலோசனை கேட்டு வந்தான். காவல் பண்ணி வைத்து இங்கே யோவான் ஸ்நானனுடைய ஆலோசனை ஏரோது கேட்டுக்கொண்டு வந்தான். இங்கே சபையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு சொன்னால், தேவனுடைய மனிதர்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட செயல்படுகிறதான சபையின் மக்கள் உண்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவங்களை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் நடுநடுங்க வேண்டுமே தவிர, அது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவனுடைய மனிதர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு வேணும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஏரோதை குறித்து சொல்லுகிற பொழுது, இங்கு ஏரோதுடைய ஜென்ம நாள் வருகிற பொழுது ஏரோதுடைய
என்னன்னு சொன்னால் அவருடைய அண்ணன் மனைவியுடைய மகள் அங்கே நடனம் படுகிற பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஏரோது அந்த சிறு பெண் தன் தாயாடத்தில் கேட்கிற பொழுது தாய் சொல்லுகிறான், யோவான் சனுடைய தலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. யோவான் சனுடைய தலை வேண்டும் என்று கேட்கிற பொழுது இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஆமென், ஏற்கனவே கொலை செய்ய வேண்டும் என்று மனதை உடையவனாய் இருந்தவன் இப்பொழுது அந்த வார்த்தை கேட்ட நிமித்தமாய் ராஜா துக்கமடைந்தான் என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட நிமித்தமாய் ராஜா துக்கமடைந்தான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை எதை குறிக்கிறது சொன்னால், ஆரம்ப நேரத்திலே பாவத்தை சுட்டி காண்பிக்கிற பொழுது மனம் மாற்றமடையாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருப்போமையானால் பின் நாட்கள் செல்ல செல்ல அந்த பாவமானது நம்மிடத்தில் ஆமென் மறைக்கப்பட்டு போகிற சூழ்நிலை, மறந்து போகிற சூழல் வருகிற பொழுது ஆமென் அல்லது தேவனுடைய மனிதனை குறித்த சூழல் வருகிற பொழுது இங்கே ஒரு துக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இங்கே ஏரோதுக்கு இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு துக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த துக்கம் உண்டாகிற சூழல் மத்தியிலே கூட ஏரோது ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம், இந்த பாவத்தை விட்டு வெளியில வந்திருக்கலாம். ஆமென். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே ஏரோது முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக வாழ்க்கைக்கு, உலக சிம்மாசனத்திற்கு, உலகத்துடைய பெருமைக்கு, உலகத்துடைய வார்த்தைக்கு, உலகத்துடைய எல்லா காரியங்களுக்கும் ஏரோது முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே இந்த சூழ்நிலை தேவனுடைய ஆவியானவர் மனதை துக்கப்படுத்த நேரத்தில் கூட இந்த ஏரோது மனம் மாறுவதற்கு அவன் இடம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் பின்னாளிலே இந்த ஏரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது ஆமென் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய ராஜவஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆமென் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் சொல்கிறார்கள், இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது மகிமையை ஏரோது தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்தாமல் அந்த மகிமையை தனக்கென்று ஏற்படுத்தினான். அவனுடைய சுபாவம் மாறவே இல்லை. பாருங்க, உன் சுபாவம் மாறாதனாலே அந்த மகிமையை தனக்கென்று ஏற்படுத்தினபடினாலே வசனம் சொல்லுவது, கர்த்தருடைய தூதனானவர் ஏரோதை அடித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதே வேளையிலேயே இவன் புழுப்பிடித்து இவன் செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதிலே நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு தேவனுடைய சபையை கொடுத்திருக்கிறாரா? நல்ல ஒரு தேவனுடைய மனிதரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உங்களுடைய பாவத்தை குறித்து சுட்டி காண்பிக்கக்கூடிய ஆமென் மனமாறுவதற்கு ஏதுவான வார்த்தையை தேவனுடைய தாசனை கொண்டு கர்த்தர் செய்கிறாரா? அதே தேவனுடைய தாசனுக்கு ஒரு கணத்தை கொடுப்போம். இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அவரை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்துவோம். அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறவர்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. வசனம் சொல்லுகிறதே, நம்மளை சீர்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்ம நிலைநிறுத்துகிறோம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், காயினுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். காயினுடைய முகநாடி வேறுபட்ட பொழுதே ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார், ஆமென், உன் முகநாடி வேறுபட்டதுனாலே நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொன்னார். ஆனால் இங்கே காயினோ அவன் கேட்கக்கூடாதபடிக்கு ஆமென் தன்னுடைய முகநாடியை வேறுபடுத்தினதை மாற்றவில்லை. ஆமென் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. பின்பதாக அவனுடைய மனதின் நினைத்தின்படியே ஆமென் அவன் கீழ்ப்படியாமை நினைத்தின்படியே தன் சகோதரனாய் இருக்கிற ஆபேலை கொன்று போட்டான். ஆமாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஆமென் பிசாசு வைக்கிற ஆமென் கலைகளுக்கு திட்டங்களுக்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாதபடி அவனுடைய செயல்களுக்கு எதிர்த்து நீக்கும் போது முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய தாசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துங்கள். தேவன் நம்மோடு கூட தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. God bless you. Amen.